ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாங்க. இந்த மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார். வக்ரமாக தான் இருக்கார். மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. முதல் ஒரு வாரம் விருச்சிகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். குரு கடகத்தில் இருக்கிற 10 நாள் கடகத்தில் இருப்பார், 7 நாள். அதுக்கப்புறம் கடைசி 23 நாள் மிதுனத்துக்கு சென்று விடுகிறார் குரு. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் கடைசி 23 நாள் அவர் எங்கே போகிறார்? தனுசுக்கு போயிடுறார். அப்போ குரு பார்வையில் இருக்கார். அப்போ மொத்தத்தில் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ஒரு வாரம், கடைசி 3 வாரம் 23 நாள் தனுசுலையும், குரு பார்வையில் 30 நாளும் ராசிநாதன் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை, சாதிக்கும் எண்ணம், தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மார்கழி மாதம். இதில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூப்பராக இருக்கிறது. அதுவே ஒரு 50% நீங்கள் ஜெயிச்சாச்சு. மற்ற கிரகங்கள் 7க்குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுகிறார். இப்போ 2ஆம் இடம் 7ஆம் இடமும் வலுத்திருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11க்குடைய சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. 9க்குடைய புதனும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து, அதாவது முதல்ல 9க்குடைய புதன் 10 நாள் விருச்சிகத்தில் இருக்கார் 2ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையிலையும் இல்லை பரிவர்த்தனை யோகம், அதாவது 9க்குடைய புதனும் 3க்குடைய குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது, புதனை குரு பார்ப்பது என்பதும் இன்னும் சிறப்பு. 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும், தனித்த ராகு இருந்தால் தான் பிரச்சனை. ஆனால் குரு பார்க்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சூப்பர். எதெல்லாம் மைனஸுன்னு நீங்கள் சொல்வீங்களோ ராகு 5ல் இருந்தால் இப்போ எல்லாமே பாசிட்டிவாகவே மாறும். 6ல் சனி இருக்குது, அதுவாவது நெகட்டிவ்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா 6ஆம் இடம், அதாவது உபஜயஸ்தானத்தில் போய் உங்களுக்கு 6ஆம் இடம் விபரீத ராஜயோகத்தை தர 6ல் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க நீங்கள். ஸோ இப்படி உங்களுக்கு இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ல் இருக்க ராகுவை குரு பார்க்குறார்.
இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கேது 11, அதுவும் சூப்பர். 11 கேது இருக்குது, கொடுத்து வைக்கணுங்க. இப்படி எல்லா கிரகங்களும் அதிகபட்சமாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்கழி மாதம் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு. சாதிக்க போகிறீங்களா? கண்டிப்பாக சாதிப்பீங்க. இவ்வளோ நாளாக எடுத்த காரியங்கள் தடைபட்டிருக்கோம், அப்படியே நின்று போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் உங்கள் ராசிநாதனே போய் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பரிவர்த்தனை யோகத்தில் 3ஆம் இடத்துக்கே குரு வந்துடுறார். இப்படி எண்ணற்ற பலன்கள், சஞ்சாரங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் எடுக்கின்ற காரியங்கள் 100% வெற்றி, இமாலய வெற்றின்னே சொல்லணும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி பிள்ளைகளுக்கு, அது குடும்பத்துக்கு நிறைய செலவு செய்வீங்க. அது சுப செலவாகத்தான் அமைய போகிறது. பார்த்தீங்கன்னா சுப செலவு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜு புதுசாக கொண்டாந்து இறக்கலாம். பழைய ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு புது ஃப்ரிட்ஜு. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு மற்ற டிவி ரிப்பேரு, இல்லை டிவி சரியாக பிக்சர் டியூப் போயிடுச்சு, சரியாக தெரியல, ஸோ வேறு டிவி புதுசாக வாங்கணும் அப்படின்னு வாங்கக்கூடிய, இப்படி உங்களுடைய வீட்டுக்கு முக்கியமான முக்கியமான சில ப்ராடக்ட்டு, சில பொருட்களை நீங்கள் வாங்க போகிறீர்கள். அதையும் தாண்டி பிள்ளைகளை மகிழ்விக்கப் போகிறீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நிச்சயமாக பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் எக்கச்சக்கமாக போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அது ட்ரெஸ் மெட்டீரியல், அதே நேரத்தில் கோல்டு, மற்றபடி வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள், இப்படி பல பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு 5ல் ராகு குரு பார்வை. அப்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துலா ராசி தம்பதியினர்களுக்கு, அதாவது மருத்துவத்தின் உதவியோடு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தை ஒரு 8 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மட்டுமல்ல, புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கும் குழந்தை பாக்கி கிடைச்சிடும். அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு இந்த மாதம் மார்கழி மாதம் சிறப்பாக வரப்போகிறது. இந்த 2ஆம் இடம் அப்படின்னும் போது 2ஆம் இடத்து அதிபதி 3ல் போயிட்டார், சூப்பர். அப்போது வருமானம் என்பது நல்ல ஒரு வருமானம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டக்கூடிய அன்பர்கள், அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆழ் மனசுலேயே 5ஆம் இடம், அது 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடங்கிறது ஏதாவது இது மாதிரி தான் சீட்டாட்டம் இதெல்லாம் சந்தோஷமாக விளையாடுவீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த சனி பகவான் பார்வை கொடியது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது சிறப்புங்க. அப்படி பயங்கர விபரீத ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுத்துருவார் உங்களுக்கு. எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். வெற்றி ஸ்தானம் இல்லையா, வெற்றி ஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்தா எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, அனைத்திலும் வெற்றின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் அவர் 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதால அறிமுகம் இல்லாத இடம், நபர்கள், அவங்க மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும். வேலை பண்ணுற இடம், தொழில் பண்ணுற இடம், பப்ளிக்கு, அதாவது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏரோட்ராம், இது போல் ஏதாவது ஒரு இடத்துல
உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள், மொழி தெரியாதவர்கள் அவங்க ஏதாவது சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, ஏதோ ஒத்துருக்கு சண்டை சச்சரவு அப்படின்னு அசிங்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போய் வரக்கூடிய, இல்லை உங்களுக்காக நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்குவீங்க, இல்லது அவங்களுக்கு ஏதாவது ஷூரிட்டி கையெழுத்து போடுவீங்க, அதில் ஏதாவது டிஸ்பியூட் ஆகி அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய நிலை. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் உடைமைகளை சரிபார்த்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நீங்கள் நீங்களே தவறு விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அல்லது மற்றவங்கள களவாடப்படக்கூடிய அதாவது திருடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு, களவு போகிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 9ல் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. எப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் மிகுந்த சுபகிரகமான குரு இருக்கிறான்னு சொன்னால் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஈஸிலி டு கெட்டு. அதான் வெளியூர் போகிறீங்க, அங்கே யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்க போகிறாங்க, ஆனால் கடவுள் ரூபத்தில் யாராவது உங்களுக்கு ஓடி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அதுபோல் உங்களுக்கு இந்த வெளிநாடு போகிறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க, உயர்கல்விக்கு போனீங்கன்னா நல்ல சூப்பராக நீங்கள் ஷைன் பண்ணி நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு கைடு கிடச்சி நீங்கள் அதை சாதிக்க முடியும். உயர்கல்வி மீன்ஸ் இந்த டாக்டரேட் பண்ணுறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, எம்எஸ் பண்ணுறவங்க, இல்லை எம்பிபிஎஸ்ஸை கூட வெளிநாடு போய் படிக்கட்டும். எந்த ஒரு உயர்கல்வி படித்தாலும், எம்பிஏ இதை படித்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எந்த கோர்ஸில் எந்த காலேஜில் இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ அந்த இன்ஸ்டியூஷனில் அதே சீட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா படிக்க போகிறீங்க. இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு போகிறவங்க போகலாம், இல்லை அங்கே போய் கடகண்ணி வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களும் போகலாம். தாராளமாக சிறப்பாக இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். மூத்த சகோதரத்துக்கும் இவங்களுக்கும் என்ன கருத்து வேறுபாடு வரலாம் ஒழிய மற்றபடி 11ல் இருக்கும் ராகு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பன்மடங்கு உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நிலை. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சைன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் பரபரப்பு இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 16, 17, 18 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது. இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன்.